Hi friends, welcome to VividTech. நம்ம லேப்டாப்ல மவுஸ் டச்பேட் ஒர்க் பண்ணலன்னா எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல நீங்கள் உங்கள் பிசியில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு டிவைசஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல டச்பேட் அப்படின்றத கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இந்த இடத்துல ஆஃப் பண்ணியிருந்தால் உங்களுக்கு டச் பேடை ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. இது நீங்கள் ஒரு எக்ஸ்டர்னல் மவுஸ் யூஸ் பண்ணுறதன் மூலமாக தான் இதை ஆன் பண்ண முடியும். உங்கள் லேப்டாப்பில் உள்ள டச் பேட் ஒர்க் பண்ணாமல் இருந்துச்சுன்னா இது ஆஃப் பண்ணியிருக்கிறது தான் ஒரு காரணம். ஸோ அதை நீங்கள் ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. சம்டைம்ஸ் உங்கள்கிட்ட ஒரு எக்ஸ்டர்னல் மவுஸ் இல்லை, சம்டைம்ஸ் இது ஆஃப் பண்ண ஆகிடுச்சுன்னு வைங்களே, இப்போ ஆஃப் ஆகிருச்சு. ஸோ இப்போ உங்களால் மவுஸ் பாயிண்டர் மூவ் பண்ண முடியாது, அதாவது மவுஸ் டச் பேட் ஆஃப் ஆகிருச்சு. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா அது எப்படி ஆன் பண்ணுறது அப்படின்னா, முதல்ல விண்டோஸ் கீபோர்டில் விண்டோஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு டச் பேட் அப்படின்றத சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணி என்டர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டப்பை யூஸ் பண்ணி உங்களால் செலக்ட் பண்ண முடியும். ஸோ டப்பை யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ டச் பேடுன்ற ஆஃப் பண்ணுற ஆன் பண்ணுற ஆப்ஷன் செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்பேஸ் பாரை அமுத்துங்க. ஸ்பேஸ் பாரை கிளிக் பண்ணுறது மூலமாக உங்களால் டச் பேடை ஆன் பண்ணிக்கொள்ள முடியும். இது ஒரு மெத்தட். செகண்ட் மெத்தடாக எப்படின்னா, மை கம்ப்யூட்டரை ரைட் கிளிக் பண்ணி மேனேஜ் ஓப்பன் பண்ணிக்கொள்ளணும். ஓப்பன் பண்ணிவிட்டு டிவைஸ் மேனேஜர் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கொள்ளுவேன். கிளிக் பண்ணிவிட்டு அதர் பாயிண்டிங் டிவைசஸ் இதை கிளிக் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்கள் டிரைவரை செலக்ட் பண்ணி அப்டேட் டிரைவர் அப்படின்றத கிளிக் பண்ணி ப்ரௌஸ் மை கம்ப்யூட்டர் ஃபோர் டிரைவர் சாஃப்ட்வேர்ஸ் அதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல லெட் மீ பிக் அ லிஸ்ட் அவைலபிள் டிரைவர்ஸ் ஆன் மை கம்ப்யூட்டர் அப்படின்றத கிளிக் பண்ணி இந்த இடத்துல உங்கள் டிரைவரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ நம்மளுடைய டிரைவர் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் ஆகிருச்சு. க்ளோஸ் பண்ணிக்கோ. இந்த ரெண்டு மெத்தட் மூலமாக உங்களுடைய லேப்டாப்பில் டச் பேடை ஒர்க் பண்ண வைக்க முடியும். இந்த ரெண்டு மெத்தட்டையும் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த மெத்தட்டில் உங்கள் டச் பேட் ஒர்க் பண்ணுச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.